ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திருவடிகளை சரணம். இந்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை தீபாவளி சிறப்பு கருத்தரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இரு ஜாதக கூட்டு விளைவு இன்னைக்கு யூடியூப்ல எடுத்தாலும் சரி, இல்லை கொங்கு மண்டலத்தில் எடுத்தாலும் சரி, இந்த விஷயம் பெரும்பாலும் இன்னைக்கு புதிதாக சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற விஷயம், ஆனால் மறந்ததை இன்னைக்கு மறுபடியும் வேறொரு வடிவமாக வந்துட்டு இருக்கு. அப்போ இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படிங்கிறது ஏன் பார்க்கணும், யாருக்கெல்லாம் பார்க்கலாம், எதற்காக இது பார்க்கணும், சரிங்களா? பெரும்பாலும் நாம் இந்த விஷயத்தை பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆண் பெண்ணை இணைக்கும் பொழுது திருமண விஷயத்திற்கு முதன்மையாக பார்க்கிறோம். ஒரு தொழில் செய்யும் பொழுது இரண்டு கூட்டாளிகளுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுக்கு மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா இல்லை. இரண்டு ஜாதகங்களை கூட்டாக இணைக்கிறது அப்படின்னா அப்பா மகனையும் இணைக்கலாம், அம்மா பையனுக்கும் இணைக்கலாம், இல்லை அப்பா புள்ள, அப்படி யாருடைய ஜாதகத்திற்கும் எவ்வாறு சேர்க்கை பெறும், அது அவங்களுக்கு எந்த விதத்தில் பயனளிக்கும், இது கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, இது ஏற்கனவே வழக்கத்தில் இருந்தது. இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சப்தரிசி நாடி முறை அப்படிங்கிற விஷயமா இது முதல்ல புழக்கத்தில் இருந்தது. இன்றைக்கு அது மருகி மாறி இரு ஜாதக கூட்டு விளைவு, இரு ஜாதக கூட்டு இணைவு, இப்படிலாம் பேர் மாற்றி போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, அதுக்கெல்லாம் வரல. இதை எப்படி பார்க்கறது? இன்னைக்கு பெரும்பாலும் நாம் எடுக்கக்கூடிய விஷயம் ஜோதிடர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாகவத்தை கொண்டு மட்டுமே ஆராயிரமே தவிர அந்த பாவக அதிபதியின் தன்மையை ஆராய்வதில்லை. அந்த இடத்துல தான் பலன் சொல்ல முடியாம போகக்கூடிய விஷயம். அப்போ இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படின்னு வரும்பொழுது கிரகக்காரகத்துவத்தை எடுத்துதான் இங்க பலாபலனை சொல்றாங்க. எங்க சுத்தினாலும் ராசியாக இருந்தாலும் சரி, நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நவகிரகமாக இருந்தாலும் சரி, அதற்கு அதிபதியாக ஒரு கிரகமே அங்கம் வகிப்பார். அப்போ ஒரு பாவத்திற்கும் இன்னொரு பாவத்திற்கும் சேர்க்கை சேருமா, இரண்டும் ஒத்து போகுமா, இவர்களுக்கு இணைவு கிடைக்குமா, இதை பார்க்கறது தான் இரு ஜாதக கூட்டு. இதனால் விளைவாக கிடைக்கக்கூடிய நன்மை தீமை. இத பெரும்பாலும் நம்ம எங்க பார்க்கிறோம்? திருமணத்தில் ஒரு பெண்ணையும் ஆணையும் இணைக்கும் பொழுது இந்த லக்னம் அந்த லக்னம், அல்லது ஆணினுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பெண்ணா, இதை தான் பாவிக்கிறோம். ஆனால் அந்த பாவத்திற்கு ஒரு அதிபதி இருப்பார் இல்லையா, அவரு இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் எப்படி இருக்கார், இதை பார்க்கறதான் இரு ஜாதக கூட்டு. ஓகேங்களா? பாவக அதிபதி எப்படி இருக்கார், இதை இணைச்சிட்டோம், இதை பார்க்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நாம இன்னைக்கு திருமண பொருத்தத்துக்கு 64 ரூலு, 50 ரூலு, 48 ரூல்ல சொல்றாங்க இல்லைங்களா, இவ்வளோலாம் பார்க்கவே வேண்டாம். முதன்மையா எல்லாருமே பார்ப்பீங்க, ஆணினுடைய லக்னமும் பெண்ணுடைய லக்னமும் 6-8 இருக்கக்கூடாது, ராசி 6-8 இருக்கக்கூடாது, சூரியன் பெண்ணுக்கு சுக்கிரனும் ஆணுக்கு செவ்வாயும் இதெல்லாம் 6-8 இருக்கக்கூடாது, இதெல்லாம் பார்ப்போம். அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இணைந்தா என்ன நடக்கணும்? இல்லறம் நடத்தணும். அப்போ இல்லறம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பம், பெண் அப்படிங்கிறவ இடம் மாறக்கூடியவ. அப்போ ஒரு ஆணினுடைய குடும்பத்திற்கு ஒரு பெண் வந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்னத்தை வச்சுக்கலாம், விருச்சிக லக்னம் வச்சுக்கோங்க. விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானம் தனுசு, அதனுடைய அதிபதி யாரு? குரு. அந்த குரு பகவான் பெண்ணினுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கார்? ஆணினுடைய 2ஆம் அதிபதி பெண்ணினுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கார்? எல்லோருக்குமே தெரியும், 1-5-9 நல்ல சேர்க்கை. 2ஆம் தரமா எடுத்துக்கிட்டா 3-7-11 அப்படின்னாலும் நல்ல சேர்க்கை. அல்லது ஒரு பாவத்திற்கு 2ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ இருந்தால் இதுவும் நல்ல சேர்க்கை. 6-8-12 போகக்கூடாது, இவ்வளவுதானே. அப்போ ஒரு பெண் இடம் மாறி வரும்பொழுது அந்த ஆணுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கும்பொழுது அந்த ஆணுக்கு 2ஆம் இடம் எது, அதனுடைய அதிபதி யார், இது பெண்ணினுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கு, அவங்க இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருப்பாங்க?
இதை பார்த்தா ஈஸியா புரிஞ்சிருமா? அப்போ சிம்பிளா போடும்பொழுது இது திருமண பொருத்தத்துக்கு தான் இல்லை, ஒரு 2 பேர் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யறாங்க. இப்ப நானும் என் நண்பரும் சேர்ந்து ஒரு தொழில் செய்யறோம். அப்போ என்ன சொல்லுவோம்? நான் அப்படிங்கறது என்னையும் என்னுடைய பார்ட்னர் அப்படிங்கிறது 7ஆம் இடத்தையும் குறிக்கும். பொதுவா என்னோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய பாவத்தையும் என்னுடைய 7ஆம் இடங்கிறது என்னோட பார்ட்னர். கரெக்டுங்களா? இப்ப இதே விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிரன். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் உங்க ஃப்ரெண்டு தொழில சேர்த்தலாம் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் உங்க 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், உங்களுடைய இடத்திற்கு அவரோட கட்டத்திற்கும் இணைக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்மளுடைய ராசி கட்டத்தை வரைய தெரியணும். எல்லாருக்குமே தெரியும். அதற்கு வெளியில நண்பர் அல்லது திருமண பொருத்தத்துக்கு இணைக்கிறது இல்ல வேற யாராவது அவங்களுடைய கட்டத்தையும் இணைக்கணும். ஈஸியா, அதாவது ஃபர்ஸ்ட் பழகிற போது இந்த இணைவை இணைக்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இரு ஜாதக கூட்டு விளைவு நன்மை தருமா அல்லது தீமை தருமா, இது சேர்க்கலாமா கூடாதா, இவ்வளவுதான் விஷயம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சோ இது நாம இன்னைக்கு வெவ்வேறு பேர்ல சொல்லிட்டு இருக்கிறோம். இதற்கு சப்த ரிஷிகள் சொல்லி வச்சுட்டு போன விதி, பாகவத்தை மட்டும் ஆராயாமல் ஒருவருடைய ஜாதகத்தில் பாவக அதிபதி எப்படி இருக்கிறார். ஆளே இல்லாத வீட்டுக்கு யார்கிட்டையும் நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தர முடியாது, பேசவும் முடியாது. இப்ப நான் இங்கிருந்து பேசினா எடுத்தாப்புல உட்கார்ந்தங்காட்டி தான் பேச முடியும். யாருமே இல்லாம நான் வெறும் கேமரா மட்டும் பார்த்து பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா அது மேடை பேச்சா இருக்காது. அது போல ஆளே இல்லாத வீட்டுக்கு பலன் கிடையாது. அந்த வீட்டினுடைய அதிபதி எப்படி இருக்கிறார், அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறார், இதனை வைத்து பலாபலனை எடுங்க அப்படிங்கறதான் இந்த ஜாதகத்தை சொல்லுது. இதுல இன்னும் 2 விதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராகு கேதுகளோடு தொடர்பு பெற்றால் அதை சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சேர்க்கக்கூடிய நபர் நல்லவராக இருந்தாலும் இந்த இணைவு பெறுவது அல்லது சாரம் கொடுப்பது அப்படிங்கிறது நன்மை தருவது இல்லை. ஓகேங்களா? இதன் அடிப்படையில் 2 ஜாதகத்தை இணைக்கிற முறை, அது திருமணத்துக்கு இணைச்சாலும் சரி, தொழிலுக்காக பார்ட்னர்ஷிப் இணைச்சாலும் சரி, இல்ல அப்பா மகனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் சரி. இப்ப அப்பா மகனை பார்க்கணும் அப்படின்னா இப்ப என்னோட ஜாதகத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோட லக்னம் அப்படிங்கிறது என்னை சொல்லும், என்னோட லக்னாதிபதி என்னை சொல்லும். எங்க அப்பா பார்க்கணும்னா 9ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு, கிரகம் எடுத்தா சூரியன். அவ்வளவுதானே? என்னோட ஜாதகத்தில் என்னோட ராசி கட்டத்திலேயே என்னுடைய 9ஆம் அதிபதி யார் அப்படிங்கறது பார்க்கணும். எங்க அப்பாவோட ஜாதகத்துல அவரு எப்படி இருக்கார், அவருக்கு நான் பையன், அப்ப 5 குறிக்கும். அப்போ அவருக்கு 5 ஏன் ஜாதகத்துல எப்படி இருக்கு, இதை வச்சு ஒரு அப்பா பையன் ரிலேஷன் எப்படி இருக்கும், இதன் அடிப்படையிலேயே ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியா பலாபலன் எடுத்துடலாம். சரி, ரைட். இது மட்டும்தான் அப்படின்னா இப்போ பண்டிகையா சொன்ன மாதிரி பெயரில் வச்சும் எடுக்கலாம். உங்களுக்கு யார் நன்மை செய்வார், யார் உங்களுக்கு துரோகம் விளைவிப்பா அல்லது பங்கம் இருப்பா, சிம்பிள் 2 கான்செப்ட். இதை தொழில இணைக்கும் பொழுது அல்லது பார்ட்னர்ஷிப்பை இணைக்கும் பொழுது இதை பார்த்தீங்களா போதும். பொதுவா 7ஆம் பாவம் சொல்லுவோமா, தொழில கூட்டுக்கு இணைக்கிறோம் அல்லது நம்மளோட சேரக்கூடிய நபர் 7ஆம் பாவம் அப்படிம்போம். ஆனால் நாடி ஜோதிட விதிகள் முறைப்படி 7ஆம் பாவம் கிடையாது, 9ஆம் பாவம் மட்டுமே உங்களுக்கு நன்மையை செய்யும். எல்லா பாவத்திற்கும் அதனுடைய 12ஆம் பாவம் தீமையை செய்யும். அப்ப 9ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் சொல்லக்கூடிய 8ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தீமையை செய்யக்கூடிய இடம். ஓகேங்களா? அப்போ ஒருவரை இணைக்கணும் சேர்க்கணும் அப்படின்னா ஏழை காட்டிலும், இது நட்புக்கு எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி அல்லது திருமணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி, இல்ல நீங்க ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலுக்கு எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு மேக்சிமம் தொழில சேர்ந்தா பார்ட்னர்ஷிப் எனக்கும் என் பார்ட்னருக்கு ஆகுமான்னு கேட்கும் பொழுது அந்த பாவகம், இப்ப யாராவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்னம் இருந்தா சொல்லுங்க. சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது மேஷம் வந்துருங்களா? அப்போ மேஷ ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு இயற்கையாகவே நன்மை செய்வார்கள். ஏன் அப்படின்னா இது ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணம், ஒரே ராசித்தன்மை, ஒரே தத்துவம், ஒரே குணாதிசயம், ஒன்றை சார்ந்தே இயங்கும். இப்ப நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா தாத்தா இதன் வம்சாவளியாகத்தான் நாம் வந்திருப்போம். அப்போ 1, 5, 9 அப்படிங்கிறது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மாற்றப்பட முடியாத ஒன்று.
அப்போ நாம நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்களை இரண்டு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது, அது பார்ட்னர்ஷிப்லயா இருந்தாலும் சரி, தொழிலுக்கு கூட்டாளியை சேர்த்தும் பொழுதும் சரி, அப்போ 9ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரங்களை கொண்டவர்கள் உங்களுக்கு தொழிலில் எப்பொழுதும் வெற்றியை கொடுப்பார்கள். அல்லது அந்த நட்சத்திரத்திற்கு ஒரு பெயர் இருக்கும் தெரியுமா சார்? நட்சத்திரத்திற்கு நாம எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த எழுத்துக்கள்ல பெயர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? இப்ப ஒரு சிம்ம லக்னனாரு 9ஆம் இடம் அப்படிங்கிறது மேஷம்னோ, மேஷத்துல 3 கேது, சுக்கிரன், சூரியன் 3 பேர் இருக்காங்க. இவர்களோட சார்ந்த பெயர் உள்ள நபர் இருப்பாங்க இல்லையா? அவர்களும் எல்லா விதத்திலும் ஒருவருக்கு நன்மையை செய்வார்கள். இதுக்கு யார் நம்மளை கெடுப்பாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இது வரைக்கும் உங்களை கெடுத்தாங்க அல்லது உங்களை எம்ப வச்சு ஏமாத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவருடைய ஜாதகத்தை வச்சுக்குவோம். சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடத்துக்குரியவர் மீனம். அப்ப அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்கள், அந்த நட்சத்திர நாம எழுத்துக்களை பெயராக கொண்டவர்கள் நாம எக்காரணத்தை கொண்டும் கூட்டுக்கோ இல்ல வேற எதுக்குமே சேர்த்தக்கூடாது. பொதுவா 7ஆம் இடம் ஓடிட்டு இருக்கோம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு தொழில் வியாபாரம் செஞ்சால் வெகுஜன மக்களை ஈர்க்கக்கூடியது. சர்வ ஜன யஜ பஷ்யம் அப்படிங்கிறது தான் 7ஆம் இடமே தவிர்த்து கூட்டாளிகளை சேர்க்கணும் அப்படின்னா இனிமேல் சேர்க்கும் பொழுது இரு ஜாதக இணைவாக இருந்தாலும் சரி, அது தொழிலுக்காக இருந்தாலும் சரி அல்லது கூட்டாளிக்காக இருந்தாலும் சரி, 9ஆம் இடத்தை இயக்குங்கள். இயக்கக்கூடாது அப்படிங்கிறது 8ஆம் இடம். ஓகேங்களா? இதுல டவுட் இல்லைங்களா? ரைட் சார். இந்த வாய்ப்பை வழங்கிய திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை, நீங்க அங்க இருக்கக்கூடிய நபரோட சேர போறீங்களா இல்ல நிலத்துல நீங்க கூட்டு வைக்க போறீங்களா? பாதகம் எப்பொழுதும் பாதகத்தை செய்ய மாட்டார். அவர்களுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ பிராணனோ வரும் இல்லைங்களா? அந்த காலகட்டத்தில் மட்டுமே தான் பாதகாதிபதி பாதகத்தை செய்வார். அப்படி பார்த்தா எல்லா ராசிகளுக்கும் எடுக்கும் பொழுது சரத்திற்கு 11, சிரத்துக்கு 9, உபயத்திற்கு 7, எல்லாத்துக்குமே மாரகத்தை கொடுக்கிறது 2, 7. அப்ப 2, 7 அப்படின்னு வரும்போது 2ங்கிறது நம்மளுடைய குடும்பஸ்தானம், 7ங்கிறது பொதுவா நம்மளுடைய கலத்திரத்தை சொல்லுவோம். அப்போ உங்களோட மனைவி எப்பயுமே உங்களுக்கு மாரகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? அல்லது மாரகத்துக்கு ஒப்பான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? புருஷ முன்னாடிகளை சண்டை வரும். அது எப்போ வரும்? அதனுடைய கோச்சாரம் நடக்கணும் அல்லது அதனுடைய திசையோ புத்தியோ நடக்கணும். சரி, இப்ப நீங்க என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேள்வி உந்துதல் உங்களுக்கு தோணுச்சுன்னா தானே கேட்க முடியும், சும்மா கேட்க முடியாதுல்ல. அப்போ ஒரு மாரகம் பாதகம் செய்யணும் அப்படின்னால் அந்த கிரகத்திற்கு வலிமை இருக்கணும். எப்ப வலிமை இருக்கும்? தன்னுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ பிராணனோ இதுல ஏதோ ஒண்ணு வரும், அல்லது கோச்சாரத்துல சுத்தி வரும்பொழுதோ தான் நடக்குமே தவிர்த்து எந்நேரமும் மாரகாதிபதி மாரகத்தையே செஞ்சுட்டு இருக்க மாட்டார், மாரகத்துக்கு ஒப்பான விஷயத்தையும் செய்ய மாட்டார். பாதகாதிபதி எப்போதும் பாதகத்தை செய்ய மாட்டார். சரிங்களா? நன்றி சார். ஐயா மிகவும் சிறப்பாக பேசினார். ஐயா அவர்களுக்கு சௌரியராஜன் ஐயா பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக